பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அங்காடியில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இட்லி, பூரி, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான கிரேவி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட ஆமாங்க, இன்னைக்கு ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஒயிட் குருமாக்கு பதில் பிளாக் குருமா இருக்கான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. சரி அதிகமாக பேசாமல் தேவையான பொருட்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பிக்கலாமா? தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, பட்டை தேவையான அளவு, பிரியாணி இலை 2, ஏலக்காய் தேவையான அளவு, லவங்கம் தேவையான அளவு, அன்னாச்சிப்பூ 1, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, உருளைக்கிழங்கு 2, பீன்ஸ் தேவையான அளவு, கேரட் 2, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், துருவிய தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் கொஞ்சமா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 5 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் தான் நம்ம டிஷ்ஷுக்கு ஸ்பைசி தர போகுது, ஸோ பயப்படாம போட்டுக்கோங்க. அடுத்து நான் 2 உருளைக்கிழங்கு, 6லேருந்து 7 பீன்ஸ், 2 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்ப 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் லேசா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அப்பதான் காயெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா குக்கர்ல ஒரு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஜார்ல துருவிய தேங்காய் 1 கப் போட்டுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பாக்குற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளேட் ஓபன் பண்ணி பாருங்க, காயெல்லாம் வெந்திருக்கான்னு. இப்ப எனக்கு காய் வேகல. ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பியும் மூடி வச்சிடுறேன். இப்ப காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டு கலந்து விட்டுடுங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு உப்புலாம் அட்ஜஸ்ட் பார்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பியும் மூடி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த குருமாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக தாங்க இருக்கும். எடுத்து வச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க பொருட்களை ரெடி பண்ணிட்டு இந்த டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. சமையல் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணிட்டு சமையல் அங்காடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பபாய்.